ரேவதி நட்சத்திரம் இதுல 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுடைய லைஃப் டைம் குணாதிசயம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வானிலிருந்து இறங்கி வந்த நட்சத்திரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லா நட்சத்திரங்களுக்கும் சாபம் உண்டு. ரேவதி சாபம் வாங்கி வரல. லைஃப் பார்ட்னர்ஸ்னா எந்த ராசி இல்லை எந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபோ பிஸ்னஸ் லைஃபோ நல்லா இருக்கும். இப்போ ரேவதியை ஜட்ஜ் பண்ணாதவங்களா தான் அமைஞ்சா கரெக்டாக இருக்கும். மற்றவங்களுக்காகவே உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும், ஓட வச்சுக்கிட்டே இருக்கும், உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் நெக் பெயின் வருது, இந்த தொண்டையில் பிரச்சனை வருது, எல்லாமே இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு வரும். இது இந்த ரேவதின்னு பேர் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுமா? இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரத்தோட குணாதிசயம் என்னை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுருங்க, நான் என்னுடைய இதுக்கே நான் வந்துடுறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் தனிச்சு வாழக்கூடிய அமைப்பும் ரேவதியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வாஸ்து விதிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நட்சத்திர வரிசையில இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் இதுல 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. இதுல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க போகுது, அவங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய கடவுள் என்ன, லைஃப் டைம் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எந்த அமைப்புல இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் அண்ட் ரைட்டர் ஜீவிதா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம்னு சொல்கிறோம். இதில் 4 பாதங்களில் பிறந்தவங்களுடைய லைஃப் டைம் குணாதிசயம் அப்படின்னா எப்படி? ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வானிலிருந்து இறங்கி வந்த நட்சத்திரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா, எல்லா நட்சத்திரங்களுக்கும் சாபம் உண்டு. ரேவதி சாபம் வாங்கி வரல. சாபம் வாங்குச்சு. சாபம் வாங்கினது பூமிக்கு வந்ததுக்கப்புறம் வாங்குச்சு அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா, தன்னுடைய தந்தை கூட தனக்கு மணமகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போகிறார். யார்கிட்ட? பிரம்மன் கிட்ட கூட்டிகிட்டு போகிறப்ப பிரம்மன் கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்தனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்களாம். வெயிட் பண்ணி இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு போய் இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு நான் வரன் பார்க்கணும் அப்படின்னு ரேவதியோடைய அப்பா சொல்கிறப்போ பிரம்மன் சிரிச்சாராம். ஏன் அப்படின்னா, நீ வந்தது முதல் யுகத்தில், இப்போ 3 யுகம் முடிஞ்சு இப்போ 4வது யுகம் வந்துருச்சு. யுகம் யுகமாக காத்திருந்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வர்றக்கு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த டைம் ஜோன் மாறுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறமா தான் உனக்கான மணமகன் கலியுகத்தில் தான் பிறப்பான். கலியுகத்தில் போய் உனக்கான மணமகனை நீ பார்த்துக்கோ. லைஃப் பார்ட்னர்ஸ்னால் எந்த ராசி இல்லை எந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபோ பிஸ்னஸ் லைஃபும் நல்லாயிருக்கும். இப்போது ரேவதியை ஜட்ஜ் பண்ணாதவங்களா தான் அமைஞ்சா கரெக்டாக இருக்கும். இவங்களை யார் ஜட்ஜ் பண்ணாலும் இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ரேவதியோட குணாதிசயமே என்ன அப்படின்னா, தன்னை யாராவது பார்த்துக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கப்போ இவங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ரொடெக்ஷன் ஜோனுக்குள்ளார இவங்களுக்கு போகணும். இப்போது கடகத்துக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. லைஃப் பார்ட்னர் செக்யூர்டாக பார்த்துக்கணும், நான் உன்னை பார்த்துக்கிறேங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தனுசு மூலத்துக்கும் அந்த அமைப்பு உண்டு. தனுசு மூலமுமே தன்னோட லைஃப் பார்ட்னரை பொசசிவாக வச்சுக்கணும், கொஞ்சம் கரெக்டாக அந்த கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற தன்மை தனுசு மூலத்துக்கும் உண்டு. ஸோ ஏன்னா தனுசு மூலத்துக்குமே கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் நடக்கும், ரேவதிக்கும் கொஞ்சம் லேட் மேரேஜ் தான் நடக்கும். அப்போ இந்த காம்பினேஷன்ஸில் இவங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் லேயருக்குள்ளே இருந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதே இது கன்னி அப்படி போகிறாங்க அப்படின்னா, கன்னியில் இருக்கக்கூடியவங்க அமைப்பு என்னென்னா, உடனே குறை சொல்லி அப்படி தான் அப்ரிசியேஷனே அவங்களுக்கு கொடுக்க தெரியும். ஹியூமர் சென்ஸ் நல்லாயிருக்கும். கன்னிக்கு புதன் நல்லாயிருக்கும். இவங்க நல்லா கணக்கு போடுறவங்களா இருப்பாங்க. கன்னி மிதுனம்லாம் நல்லா கணக்கு போடுறவங்களா இருப்பாங்க. இந்த மீனம் அதை லிசன் பண்ணுற இடத்துலையே இருக்குது அப்படின்னா அது ஓரளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா இந்த மிதுனமாகட்டும் கன்னியாகட்டும் தனக்கு அழகாக இருக்கணும், தனக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இந்த மிதுனத்தில் இருக்கவங்களுக்கும் கன்னியில் இருக்கவங்களுக்குமே லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குருவோடைய அம்சங்கிறது கொஞ்சம் குறைச்சி இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புதன் இங்கே வரப்போ இவங்க என்ன சொன்னாலும் அங்கே அப்ரிஷியேட் பண்ணும். அவங்க என்ன ஃபாஸ்ட்டுக்கு போனாலும், அவங்க என்ன பண்ணினாலும் அங்கே ரேவதிக்கு புரிய டைம் எடுக்கும். ஒரு ப்ரொடெக்ஷன் ஜோனில் இருந்துக்கலாம். எப்போ? இவங்களை கேள்வி கேட்காத வரைக்கும்.
ரேவதி அவ்வளோ சீக்கிரம் கேள்வி கேட்காது. கேள்வி கேட்டால் பிரிஞ்சிடுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ணனா அப்படி பண்ணனா, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரேவதி கொஞ்சம் எமோஷனலி பாண்டிங் ஆகக்கூடியது. கன்னியும் மிதுனமும் எமோஷனலாக பாண்டிங் ஆக மாட்டாங்க. நான் எமோஷனலாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. தனக்கு தானே எமோஷனாக இருப்பாங்க. இவங்களோட எமோஷன்ஸ் அவங்களுக்கு புரியாது. ஸோ எமோஷனல் கனெக்ட் யார்கிட்ட வருதுங்கிறது தான் ரேவதி முக்கியமாக பார்க்கணும். ப்ரொடெக்ஷன் யார்கிட்ட வருதுன்னு பார்க்குறப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிம்மத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கும் சில நட்சத்திர அமைப்பு, இப்போ மகம் நட்சத்திரம்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஆனால் இவங்க 2 பேர்த்தோடைய எனர்ஜி லெவல்ஸுமே வேறு. இது நெருப்பு அப்படின்னா அது நீருக்குள்ளேருந்து வந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா யார் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மீனத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, சிம்மத்தில் ஒரு பையன் இருக்கான், செட் ஆகும். இதே இது சிம்மத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, மீனத்தில் ஒரு பையன் இருக்கான், செட் ஆகாது. ஸோ இது ஆண் பெண் அப்படிங்கிறதும் வேறுபடும். அப்போ ரேவதிக்கு மிக மிக கவனமாக ஒரு லைஃப் பார்ட்னர் பார்க்குறது உத்தமம். அப்டேட் ஆனவங்களை பார்க்குறது உத்தமம். ஏன்னா ரேவதி இஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன். ஓகே. இப்போ அதில் ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சூரியன்லேருந்து கேது வரைக்கும் நம்ம போயிடலாம். ரேவதி நட்சத்திரத்தில் ஒருத்தங்களுக்கு முதல்ல லக்ன புள்ளியிலேருந்து போயிடலாம். அதுதான் அவங்க லக்ன புள்ளியாக இருக்குது அப்படின்னா லைஃப் எப்படி இருக்கும்? ரேவதியாக லக்ன புள்ளியாக இருக்குது அப்படின்னா லைஃப் கொஞ்சம் குழப்பம்தான். ஃபஸ்ட்டு குழம்பிடுவாங்க. தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்ப நிலையில் இருந்து அப்புறம் தான் ஒரு தெளிவு நிலைக்கு வருவாங்க. ஆனால் இவங்க பிறக்கக்கூடிய இடம் நல்லாயிருக்கும். இவங்க எந்த வீட்டில் பிறக்கிறாங்களோ அங்கே ஒரு செழிப்பு இருக்கும், அங்கே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த நோகாமல் வளரக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த இன்னசென்ஸ்லேயே வளரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது லக்ன புள்ளி இருக்கப்போ அது அவங்களுக்கு அமையும். சூரியன் இருக்குது அதுலேயே அப்படின்னா? சூரியன் இருக்குன்னா அப்பாவால் லைஃப்பில் சில விஷயங்களை இழக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அப்பாவால் அதாவது அத்தாரிட்டி ஃபிகர்ஸ் அப்படின்னு வரப்போ லைஃப் கொஞ்சம் மாறும். அவங்கக்கிட்ட ரொம்ப லைஃப்பை விட்டுறக்கூடாது. இவங்க கொஞ்சம் டிசைடிங் அத்தாரிட்டியில் இருக்கணும். ஆனால் அங்கே இருக்க சூரியன் விடவே விடாது, பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன தான் ரேவதி முயற்சி பண்ணினாலும், தனக்கான வாழ்க்கை இதுதான் சூஸ் பண்ண போனாலும் அது ராங்காகவே தான் இருக்கும். இங்கே சூரியன் வந்து வழிகாட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் காட்டுற வழி, அதாவது இப்போ தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நீ பூமியில் அந்த ஒரு வெளிச்சத்தை காட்டினா அதுக்கு ஒரு யூஸுமே இல்லையே, அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ராங்கான விஷயத்த காட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதனாலேயே லைஃப்பில் எஜுகேஷன் நல்லா கிடச்சிடும். அப்படி சூரியன் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேமிலி மூலிமா எஜுகேஷன், நாலேஜ் அதெல்லாம் நல்லா வந்துடும். ஆனால் பர்சனல் லைஃப் அப்படின்னு போகிறப்ப ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஓகே. சந்திரன் ஆல்ரெடி வந்து மீனத்தில் இருக்கவங்களுக்கு மைண்ட் ஆசிலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். சந்திரனும் வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா நொடிக்கு நொடி டிசிஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். பயங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களுக்கு யாராவது சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லை, சரியாயிடும், இது அப்படி இல்லை, இது இப்படி கற்பனைக்குள்ளே கொண்டு போயிடும். இல்லை இது இப்படி தான் இருக்க போலையே அப்படின்னா இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல் பேச்சாவது கேட்குற மாதிரி இருக்கும். இவங்க இன்ஸ்பயர் யார்கிட்ட ஆகிறாங்களோ அவங்க பேச்சு மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம நாலேஜபிளாக இருக்கோமா இல்லையாங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போய் அட்ராக்ட் ஆகணும் இவங்க. அப்போ ரேவதி அந்த மாதிரிலாம் அட்ராக்ட் ஆகும். யார் பேசுகிறாங்களோ, ஏன்னா அங்கே புதன் இவங்களுக்கு சரியாக வேலை பார்க்காது இல்லையா? அப்போ இவங்களுக்கு பேசுகிறவங்கள பார்க்குறப்போ ஆச்சரியமாக இருக்கும். இதே மாதிரி நம்மளும் வரணும். ஆனால் படப்படப்பு அதிகமாக இருக்கும் இந்த சந்திரன் அமைப்பு இருக்கவங்களுக்கு. ஸோ அப்படி யாராவது ஒருத்தவங்க பேச்சை கேட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கேட்குற ஆள் கரெக்டாக இருக்கணும். அதை கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்கிறவங்களும் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. இந்த சந்திரன் அமைப்பு இருக்கவங்க இல்லை இல்லை தவறுன்னு சொல்கிறீங்க, அந்த தவறை நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்னு போயிட்டு அடிபட்டுட்டு வந்து ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லும். அதுதான் அந்த சந்திரனத்தோடைய அமைப்பு. அதில் குரு இருக்காங்க, அது ஆல்ரெடி குருவோட வீடு தான். ஆனால் இங்கே இருக்கிற குரு இவங்க மற்றவங்களுக்கு குருவாக இருக்கிறப்ப தான் வேலை பார்க்கும்போது தவிர்த்து அந்த குரு தன் வீட்டில் இருக்கிறப்போ ஒரு யூஸுமே இவங்களுக்கு கிடையாது. திருமணம் அமையிறது ரொம்ப லேட் ஆகும். லேட் மேரேஜாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆசை இருக்கும் திருமணம் பண்ணிக்கணும்னு, பிரச்சனையே அந்த திருமணத்தில் தான் இருக்கும். திருமணம் பண்ணிக்க ரொம்ப பயமாக இருக்கும். லைஃப்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இன்னும் தள்ளி போடுறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குரு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். உள்ளூர மனசுக்குள்ளே ஆசை இருந்தாலும் அந்த லைஃப்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே பெரும் பயத்தை அவங்களுக்கு கொடுத்துரும். இந்த ஒரு குழந்தை வந்தால் நான் எப்படி வளர்க்க போகிறேன், இந்த லைஃப் இவங்களுக்கு மெஸ்ஸியாக இருக்கக்கூடாது. ஓகே. அந்த மெஸ்ஸினஸுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நல்லா தானே எல்லாமே போயிட்டு இருக்குது, இது களைச்சி போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு
குருவில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அதுலயே சுக்கிரன் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அதுல உச்சம் வேற. சுக்கிரன் உச்சம். அங்கேயே அவங்களுக்கு சுக்கிரன் இருக்கு அப்படின்னா ரொம்ப தன்னை சுற்றி எல்லாமே அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆனால் அங்கேயே சுக்கிரன் இருக்குது, அது ஒரு ஃபீமேலாக இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ராங்கான ஹேண்ட்ஸில் தான் போய் விழுகிற மாதிரி இருக்கும். 25 வருஷம் கழிச்சு கூட தெரியும். இப்போ நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னா, அது எப்படி இருந்தாலும் ஆஃப்டர் 25 இயர்ஸ் ஆகுது, 25 இயர்ஸ் கழிச்சாவது ஓரளவுக்கு கண்ணில் காட்டி கொடுக்கும். ஆனால் ரேவதி அதை ஒத்துக்காது, கிடையவே கிடையாது. அந்த சுக்கிரன் இருக்கப்போ தான் தான் அழகுங்கிற அந்த எண்ணம் ஸ்ட்ராங்காக வந்துடும். எல்லாத்துக்கூடையும் தன்னை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பளிச்சுன்னே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்கெல்லாம் பியூட்டி ஓரியன்ட் ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டெர்மட்டாலஜி அதே மாதிரி பியூட்டிஷியனாக இருக்கக்கூடிய அமைப்பு, எனிதிங் ரிலேட்டட் டு பியூட்டி, ஆர்டிஸ்டிக், இந்த இன்டீரியர் டிசைன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் வேறு படிப்பு படிச்சிருந்தாலும் இதை சூஸ் பண்ணி அவங்க போயிடுவாங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அமைப்பே அப்படி தான் இருக்கும். என்னென்னா லைஃப் பார்ட்னர் கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு உண்டு. லைஃப் பார்ட்னருக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்திலே வச்சுக்கணும்னு இந்த சுக்கிரன் அமைப்பு இருக்கவங்களுக்கு இருக்கும். ஹஸ்பண்ட் கூடயே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இதுவே என்ன ஆகும் அப்படின்னா, இது ரொம்ப தன்னை பளிச்சுன்னு காட்டிகிட்டே இருக்குமா, அதே மாதிரி பார்ட்னர் இருந்துட்டாருன்னா ஓகே. அவரு கொஞ்சம் டிம்மாக இருக்கிறாரு, கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிறாரு அப்படின்னா அங்கே வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு தண்டனையே இந்த சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இது ஜாதகம் வச்சு பார்த்த அமைப்பில் நான் சொல்கிறேன், தண்டனையே எப்படி இருக்கும்னா, இந்த ரேவதி எத்தனை அழகாக இருக்கோ அப்படியே அழகே இல்லாத ஒரு ஆள்கிட்ட வந்து அந்த லைஃப் பார்ட்னர் போய் பழி வாங்குற மாதிரியான, நான் அங்கே போகிறேங்கிற மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு வேணாலும் அது நடக்கும். இல்லை மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் பார்க்கவாது செஞ்சுருவாங்க. ஏன்னா இது அழகையே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமா, அந்த எமோஷனல் பாண்டிங்கை மிஸ் பண்ணிடுவாங்க. இவங்க ஒரு இவங்க வந்து உண்மையாக தான் இருப்பாங்க ரேவதி, ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக புலப்படாமையே போயிடும். இந்த ஃபேண்டசி வேர்ல்டு ஜாஸ்தி இந்த சுக்கிரன் அமைப்பு இருக்கவங்களுக்கு எல்லாமே ஃபேண்டசைசிங்காக பண்ணணும். அதாவது அவ்வளோ பெரிய ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி தான் திருப்திப்படுத்தணுங்கிறது இல்லை, ஒரு ரோஸ் கொடுத்தாலே திருப்தி ஆயிடும். அதுதான் அவங்க லைஃப் பார்ட்னர் எதிர்பார்க்குற விஷயமா இருக்குது. இங்கே டாம்பிகமாக இருக்கப்போ அங்கே இருக்க லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் டவுன் ஆவாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகிறப்போ ரேவதிக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கப்போ இன்னும் 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 இதை விட பெஸ்ட்டு. ஆனால் தன்னை சுற்றி இருக்க அத்தனை விஷயங்களும் அழகாகவே இருக்கும். அழகுபடுத்துறதுல அவங்க தான் பெஸ்ட்டு. செவ்வாய் அந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக அது குருவோடைய வீடு அப்படிங்கிறப்போ அது மங்களமாகவே நம்ம பார்க்கலாம். ப்ரொஃபஷன் வைஸ் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கும். ஆனால் பர்சனல் லைஃப் அப்படின்னு வரப்போ வந்து ஹேண்டில் பண்ண வைக்க தெரியாது. எல்லாமே எனக்கு உடனே நடக்கணும். ஆல்ரெடி மீனத்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த ரேவதியில் இருக்கவங்களுக்கு எல்லாமே உடனே நடந்துட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது உடனே நடந்து உடனே தவறுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். செவ்வாய் இருக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதும் நல்லது. ஏன்னா சூசைடல் தாட்ஸும் போகும். அங்கே சந்திரன் இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும், செவ்வாய் இருந்தாலும் அந்த விஷயம் நடக்கும். நான் பண்ணி காட்டுறேன் பார் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது தவறு. ஏன்னா ஒரு மீனுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வந்துருச்சு, நான் இந்த இடத்துல சர்வைவல் நான் இருக்க மாட்டேன்னு டவுன் ஆயிடுச்சுனாலே தானாகவே இறந்துடும் அந்த மீன் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே தான் இந்த ரேவதிக்கும் ரொம்ப டவுன் ஆகிடக்கூடாது. இந்த செவ்வாய் வந்து அந்த மாதிரியும் பண்ண வைக்கும். அந்த கோலை ரீச் பண்ண முடியல, ஓகே இனிமேல் உன்னால் இது முடியாது போல், பட்டுன்னு போய் கேட்கும், உனக்கு நான் வேணுமா இவங்க வேணுமா அப்படின்னு கேட்கும். ஏன்னா அவங்க ஏன் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் தரலையா, அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அந்த தாட் இருக்கும். இதே இது ஒரு மேலுக்கு அங்கே செவ்வாய் இருக்குன்னா அவங்க ப்ரொஃபஷன் வைஸ் பார்த்துருவாங்க. ஒரு ஃபீமேலுக்கு அங்கே செவ்வாய் இருக்குது அப்படின்னா லைஃப் பார்ட்னர்கிட்டயே ரொம்ப டிபெண்டன்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். லைஃப் பார்ட்னருக்கு வந்து புரியவே புரியாது இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புரியவே புரியாது. இது எல்லாமே அட்டென்ஷன் சீக்கிங்காகவே இருக்கும். ஒரு சில மீனத்தில் இருக்கிறவங்க சூசைட் அட்டம் பண்ணுறது எல்லாமே லைஃப் பார்ட்னர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இல்லை சரியாக அமையலை அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல அந்த முயற்சிகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து கெரியர் நோக்கி மைண்டை டைவர்ட் பண்ணுறது, மற்ற விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணி போயிடணும். மொத்தத்தையும் ஒரே ஆள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அந்த தவறை வந்து ரேவதி செய்யும். சனி பகவான் இருக்கார் பிறப்பு ஜாதகத்தில் அந்த இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் அப்படின்னா எப்படி இருக்கும்? மோட்ச பாதிக்கு கூட்டிகிட்டு போயிடும்.
எல்லாத்துலேயுமே உனக்கு ஸ்லோவாக தான் நடக்கும். லைஃபே ஸ்லோ தான். நீ உழைச்சா மட்டுமே முன்னேற முடியும். உழைப்பை போட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்லி கொடுக்கும். இவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும்னு ஃபஸ்ட்டு நினைப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் தன்னை ரொம்ப மட்டப்படுத்தியே அவங்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே சனி வச்சுருக்கும். டிசிப்ளின்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வராது ரேவதி. அந்த டிசிப்ளினுக்கு வர வரைக்கும் சனி ஒரு லைஃப்பில் இவங்களை பயங்கர மெச்சூர்டாக்க முயற்சி பண்ணும். இல்லைன்னா இவங்கள ஒருத்தங்க மெச்சூர்டாக வந்து சரி பண்ணுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வரும். வரக்கூடிய லைஃப் பார்ட்னரு மெச்சூர்டான ஒரு லைஃப் பார்ட்னராக வந்துட்டாருன்னா இவங்க லைஃப் கரெக்டாயிரும். இல்லைன்னா இவங்க டோட்டலாக எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்து இவங்களே அந்த குடும்பத்தை பராமரித்து இவங்க சம்பாரித்து தான் எல்லாருமே வாழணுங்கிற ஒரு அமைப்பை வந்து அதில் இருக்க மீனத்துக்கு கொடுத்து மற்றவங்களுக்காகவே உழைக்க வச்சுக்கிட்டே இருக்கும், ஓட வச்சுக்கிட்டே இருக்கும், உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தான் நெக் பெயின் வருது, இந்த தொண்டையில் பிரச்சனை வருது, எல்லாமே இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு வரும். ஓகே. உழைச்சி அடுத்ததாக ராகு கேது அமைப்பு இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ ராகு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட மறுபிறப்பும் இருக்குங்கிறது இன்டெரக்டாகவே அது சொல்லிடும். ஏன்னா இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி நிலைமை கிடையாது, தேடல்கள் இன்னும் அதிகமாகவே இருக்க போகுது. ஆன்மீகத்துக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகும், ஆனால் அந்த ஜேர்னிங்கிறது முடிக்க கூடாது. இவங்களுக்கு வந்து தேடல்கள் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் பல விஷயங்களை கற்றுக்கிறவங்களா இருப்பாங்க. ஆன்மீக ரீதியாக நல்லதும் கற்றுக்கணும், கெட்டதும் கற்றுக்கணும், இது பத்தலை அது பத்தலை அப்படின்னு நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போக சொல்கிறீங்களோ போய்கிட்டே இருக்கும். ஆனால் டெஸ்டினேஷன் தெரியாது, எதுக்கு போகிறோம், என்ன பண்ணுனா என்ன சரியாகும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எல்லாத்தையும் பண்ண சொல்லியாச்சும் நான் பண்ணிட்டேன், இப்போது நெக்ஸ்ட்டு ஓகே இது பண்ணிட்டேன், உடனே 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 அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ண வைக்கும். அங்கே ராகு இருக்கப்போ லைஃப்பில் எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி அயன சயன போகும். அப்போ அங்கே ராகு இருக்கப்போ தவறுகளுக்கும் தூண்டும், எல்லா தவறையும் செஞ்சும் பார்க்கும், வெளியே தெரியாது. மறைமுகமாகவே தனக்கு டிசையர்ஸ் அப்படிங்கிறது வந்து கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய டிசையர்ஸ் இருக்கும். ஓகே. அதாவது இப்போ ஒருத்தங்கிட்ட கையில் 1 கோடி ரூபாய் தான் இருக்குது அப்படின்னா இது 1000 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணும். அந்த இமேஜினேஷன்ஸ்குள்ளே போய் யோசிக்கிறது, இப்படி இருந்தால் அது நல்லா இருக்குமே, ஆனால் அந்த டெஸ்டினேஷன் எப்படி அடையிறதுங்கிறது தெரியாது. எட்டாக்கணிக்கே வேலை பார்க்க வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் பார்த்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாகும். அப்புறமா தான் இவங்க வந்து தேடல் வேறன்ட்டு ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆன்மீக தேடலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா லைஃப் ஆக்சுவலாக சேஃப், க்ரோத்தை கொடுத்துரும், நாலேஜை ஷேர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அது குருவோடைய இடம். அவங்க இருக்கும், குரு வந்து தனக்கு எதுவும் பண்ணிக்காது, மற்றவங்களுக்கு உபதேசத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு உபதேசம் கொடுக்கும்னா கொடுக்கும். கேது இருக்குன்னா டோட்டல் சைலன்ஸ்குள்ளே கொண்டு போயிடும் இவங்கள. ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து வாழ்க்கையோட தேடலில் தான் இருக்கிறாங்க. இது ரியாலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேது வந்து இவங்களுக்கு புரிய வைக்கிறப்போ அது ஞானமாகவே இவங்களுக்கு மாறி இவங்கெல்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக புரியும். ஆனால் எங்கேயோ இந்த இடத்துல ஐ டோன்ட் பிலாங் டு திஸ் பிளேஸுங்கிற தாட் ப்ராசஸ்லேயே தான் அவங்க இருப்பாங்க. நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நான் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா, ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன், தன்னை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது, செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுலாம் இருக்காது, தன்னுடைய லுக்ஸை பற்றிலாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, தன்னுடைய வயசுக்கும் உருவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது, ஹேர் ஃபால் பயங்கரமாக இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் வந்து கேது இருக்கவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். அந்த கேர் எடுத்துக்கணும், இந்த காம்பினேஷன்ஸ் கூட அவங்களுக்கு பண்ண வராது. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிறப்பே கேதுவில் இருக்குது அப்படின்னா பிறப்பே மற்றவங்களுக்காக நீ எல்லாம் செஞ்சுட்டு இந்த வாழ்க்கை இப்படி நீ ஆன்மீக பாதைக்குள்ளே போய் தான் முடிக்கணும். பட் கேது அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே மோட்ச பாதைக்கு போயிடுவாங்களான்னா கிடையாது. மற்ற கிரகநிலை அமைப்புகளும் வச்சு தான் இவங்களுக்கு மோட்ச பாதையா இல்லை இது சஃபர் பண்ண வந்தக்கூடிய அமைப்பா அப்படிங்கிறது நம்ம வந்து அதெல்லாம் ஜாதக கட்டத்தை பார்த்து சொல்கிறது. இது நம்ம பொதுவாக சொல்கிறோம், இந்த கேது இந்த இடத்துல இருக்கப்போ இது ஏதோ ஒரு வகையில் விரக்தி நிலையில் தான் நம்ம தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுறப்போ தான் அந்த பாண்டிங்கிற விஷயம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ இவங்களுடைய கடவுளுடைய தேடல் அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், கேள்வி கேட்குறதா இருக்கும். என் வாழ்க்கை இப்படி இருந்துக்கலாமே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆச்சுங்கிற கேள்விகள்லேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் அங்கே கேது இருக்கிறப்ப. மாந்தி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ரேவதியில் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாகவே நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியாது. இப்போ மாந்தி இருக்குது அப்படின்னா இது தோஷம்தான் அவங்களுக்கு. இப்போ அந்த இடத்துல போய் மாந்தி இருக்கிறது, இவங்களாம் மாந்தி பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்யூஷன்ஸ் ஆல்ரெடி ஜாஸ்தியாக கொடுக்கும், தானே இல்யூஷன்ஸ்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ மாந்தி இருக்குன்னா ஏதோ ஒன்று இவங்களை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இவங்களுக்கு சத்தங்கள் நிறையா கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ஹையர் எனர்ஜியோட கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த இடத்துல மாந்தி உட்கார்றப்போ ஹேண்டில் பண்ண தெரியாது.
எனக்கு வேற ஒரு எனர்ஜி சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு இது வந்துச்சு, பயத்துக்குள்ள ஜாஸ்தியாகவே இருப்பாங்க அங்கே மாந்தி இருக்கப்போ. ஏன்னா இது வந்து நான் ஆல்ரெடி இந்த ரேவதிக்கு ஒரு கதை சொன்னேன் இல்லையா, இது யுகங்களை கடந்து வந்ததுன்னு. ஆமாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆல்ரெடி முன்ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுடைய கனெக்டிவிட்டி, இல்லை இவங்களுடைய ஆன்மாவே அந்த போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து விட்டக்குறை தொட்டக்குறைங்கிற மாதிரி அந்த பழைய வாழ்க்கையோடைய டச் அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் எல்லாமே புராண கனவுகளாகவே தான் இருக்கும். இவங்க சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எப்படிலாம் இருக்கும்னா, வானத்தில் பார்த்தேன், திடீர்னு பார்த்தா பூமிக்கடியில் இப்படி இருந்துச்சு, இப்படி ஒரு யுகமே நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். இந்த மாதிரி யுகங்கள் கடந்த கனவு, டைம் ட்ராவலிங் இருக்கக்கூடிய கனவுகளே இவங்களை வந்து ஆட்கொண்டுரும். இந்த மாந்தி இருக்கிறது. அப்போ இவங்களாம் மாந்தி பரிகாரம் பண்ணி அந்த அந்த பழைய விஷயங்களை தேடி போகாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நத்திங் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சு ஃப்யூச்சர் ரியாலிட்டிக்குள்ளே வந்துடணும். ப்ரெசண்ட்டை வாழணும், ஃப்யூச்சரை யோசிச்சுக்கணும். இவங்க ஃப்யூச்சரையே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா ப்ரெசண்ட் போயிடும். அதுதான் வந்து மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு செய்யும். அதனால தான் இவங்களுடைய தாட் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவங்களால பின்னுக்கும் போக முடியும். கற்பனை வளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த 3 zones எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம்ல, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர், இந்த அமைப்பில் தான் இவங்க இருப்பாங்க. இப்போ ரேவதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கிறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இவங்களை யார் பார்த்துக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ரேவதியை பார்த்துக்கணும். ரேவதி இருக்கிற இடம் கொஞ்சம் சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா அது மோட்சத்தை குறிக்கக்கூடியது. மோட்சம் அவ்வளோ சீக்கிரம் அமையாது. மோட்சத்துக்கு காத்திருப்பு தேவை, நிறைய சாக்ரிஃபைசஸ் தேவை. அப்போ ரேவதியில் இருக்கவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு இருக்குது. இவங்களுக்கு ரியலைசேஷனோ புரிதலோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா இந்த யுகங்களோடைய அந்த டைம் ட்ராவலிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அப்போ இந்த ஒரு யுகத்திலேருந்து வந்தவங்க 2 யுகத்தை பார்க்கவே இல்லை. கடைசியாக டக்குன்னு கலியுகத்தை வந்து பார்க்குறப்ப அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அதுதான் கூட இருக்கவங்கள அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரேவதிக்கு பெரும்பாலும் கம்மியாக இருக்கும். ரேவதியால் எல்லாத்துக்கூடையும் போய் மிங்கிள் ஆக முடியாது. ரொம்ப சூஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கா ஒரு சிலரை பிடிக்கும். அவங்கக்கிட்ட மட்டுமே அவங்களால கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும். அவங்க நல்லவங்க கெட்டவங்கிறதெல்லாம் செகண்டரி. அது கிடையாது ரேவதிக்கு தன்னை யார் ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்க கொஞ்சம் சாக்ரிஃபைசல் மோட்லேயும் இருக்கக்கூடியவங்க. அப்ரிசியேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். புரிதல் எல்லாமே லேட்டாக தான் வரும். அப்படிங்கிறப்போ எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஒருத்தங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே ரேவதிக்கு கஷ்டமாக இருக்கும். ரேவதி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ரேவதி பார்த்தாலே எல்லாமே அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரேவதி மிஸ் பண்ணுவாங்க லைஃப்பில். இப்போ எப்படி 2 யுகங்களை மிஸ் பண்ணுச்சு ரேவதி, அதே மாதிரி காத்திருப்புலேயே யுகங்களை வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கும். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கப்போ, ஏதோ ஒரு வகையில் அந்த பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்க அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பேரண்ட்ஸ்க்கு. அது புலப்படாது. ஏன்னா இந்த ரேவதிக்கு பொறுமை தேவைப்படுது. இந்த ரேவதி முதல் மைண்ட் செட்டுக்கு வரணும். கல்யாணம் பண்ணுறக்கு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும். கல்யாணம் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கானவன் வர வரைக்கும் நான் கொஞ்சம் காத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் இந்த பேரண்ட்ஸோ அம்மாவோ அப்பாவோ, முக்கியமாக அப்பா ரொம்ப அந்த ப்ரெஷர் போடுறாரு, அவங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் இந்த திருமணத்தை பார்க்கணுன்னு. கரெக்டாக அந்த சமயங்களில் ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக கொடுக்கும். அந்த ஹார்ட்டை போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அந்த பேரண்ட்ஸ்க்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு டச் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூஸ், ஒரு பால்பிட்டேஷன் கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரிலாம் பண்ணும். அந்த டைமில் பேரண்ட்ஸ் ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. ரேவதியோடைய பேரண்ட்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சரியாயிடும். இது இந்த ரேவதின்னு பேர் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து அட்ராக்ட் ஆகுமா? இந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரத்தோட குணாதிசயத்தோட அவங்களுக்கு ரேவதி அப்படின்னு பேர் இருக்கப்போ சாக்ரிஃபைசிங் மோட் அதிகமாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, ஆர்ட் ரிலேட்டடாக நிறையா இருப்பாங்க, கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணுவாங்க. இந்த லைஃப் பார்ட்னர்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறப்ப எங்கே நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ, இல்லை நம்மளுக்கு இது செட் ஆகலையோ, போய் மிங்களே ஆக முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எமோஷனாக போய் கனெக்ட் ஆனாலும் பாண்டிங் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளுக்கு செட் ஆகுமான்னு போய் பார்க்கணும். இவங்க பட்டுன்னு நம்பிடுவாங்க. நம்பி நம்மளுக்கு இது கரெக்டாக வரும்னு போகிறப்போ போக போக இந்த மீனால் எப்படி வந்து தரையில் வந்து வாழ முடியாத ஒரு சூழலில் இருக்குமோ, ஆல்ரெடி அந்த யானையை வந்து நீ தரையில் தான் வாழணுங்கிற ஒரு அமைப்பை வாங்கிட்டு வந்ததுனால இவங்களுக்கு ஒரு நடுநிலைமையாக இல்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து என்னை ஃப்ரீயாக நான் இருக்கக்கூடிய ஜோன்லேயே என்னை போய் விட்டுரு,
ஏன்னா இது பறந்து வந்து தரையில் வந்து ராசி இருக்கக்கூடிய அமைப்பு, நீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு இருக்கப்போ இவங்களுக்கு இந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு போராட்ட அமைப்புங்கிறது இருக்கும். அப்போ இவங்களை கரெக்டாக இவங்க எந்த ஜோனுக்குள்ளே போய் இருக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் இந்த ரேவதியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுருங்க, நான் என்னுடைய இதுக்கே நான் வந்துடுறேன்ட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் தனிச்சு வந்து வாழக்கூடிய அமைப்பும் ரேவதியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பேஸ், அவங்களுடைய ஜோனுங்கிறது வேறு. அது எப்படி இருந்தாலும் ஆன்மீக பாதைக்கு அவங்களை கொண்டு போயிடும். லேட்டர் ஆன் ஸ்டேஜில், ரியலைசேஷன் ஸ்டேஜில் வேறு வழியே இல்லை, இந்த தெய்வத்தை நம்ம பற்றிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் தான் ரேவதிக்கு வந்து தெய்வ வழிபாட்டு முறைகளுடைய பாண்டிங் கனெக்ட் ஆகும். சாமி கும்பிட்ற விஷயத்த நான் பேசல, எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டிங்கிறது உள்ளூர ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அது லேட்டர் ஆன் டைமில் தான் அவங்களுக்கு அது வரும். ஓகே, இந்த இடத்துல படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதில் வந்து இதுவே வந்து புதனுடைய நட்சத்திரம், ஆனால் இந்த இடத்துல புதன் நீச்சம். இது வந்து ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இதை பற்றின ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த புதன் நீச்சம் அப்படிங்கிறது நம்ம புதனை வந்து சந்திரனுடைய மகள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இவன் சந்திரனோட மகள் தான். ஏன் அப்படின்னா இவங்களை யாராவது இயக்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரேவதியோட அமைப்பு. இது புதனே ஆனாலும் கீ யார்கிட்ட இருக்குன்னா சந்திரன்கிட்ட தான் இருக்குது, புதன்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து நீசமாயிடுச்சு, அடைக்கலமாக போயிடுச்சு. அப்பாவை நம்பி தான் இவங்களையே விட்டுருச்சு ரேவதி அப்படின்னு வரப்ப இவங்களுக்கு வந்து எதுவுமே புலப்படாது. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க வாழ்க்கையே மாற்றும். நீங்கள் வந்து ஒரு புக்கு கொடுத்து படிக்க வைக்கிறதோ, இவங்களுக்கு வந்து கிளாஸ் லிசன் பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த லெவலுக்கு போய் கனெக்ட் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கிறப்ப இவங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொன்னாலும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பேட்டர்ன் மாறணும். இவங்களுக்கு விஷுவலாக பார்த்து அப்படி தான் இவங்களால கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு நிறையா வருமா தோற்று. தியோரிட்டிக்கலாக சொல்ல சொல்ல இவங்களுக்கு வந்து, ஏன்னா இவங்களுடைய கற்பனை சக்தி வேறு, இவங்களுடைய உலக அமைப்பு வேறு. அதாவது அந்த முதல் யுகத்திலேருந்து கலியுகத்துக்கு வந்த ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த முதல் யுகத்தையும் முழுசாக என்னன்னு பார்க்கல, 3 யுகத்தையுமே முழுசாக என்னன்னு பார்க்காம நீங்கள் டைரெக்டாக ஒரு கலியுகத்துக்கு வரப்போ இந்த ட்ரெண்டிங்குள்ளே போகிறதுக்கு ரேவதிக்கு லேட் ஆகும். அதனால தான் அவங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய துறைகள் கரெக்டாக இருந்துக்கணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து தமிழ் ரிலேட்டடாக சூஸ் பண்ணுறது, இல்லை ரொம்ப அக்கல்ட்டு ரிலேட்டடாக போகிறது. இந்த டேரட் ரீடர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க மீனம் ரேவதியில் அவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகும், அவங்களுக்கு அதெல்லாம் வரும், அவங்க சொன்னால் பழிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேடி தேடி போய் பழைய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எதுவாக இருந்தாலும் அவங்க படிக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்கன்னா அது வரும் ரேவதிக்கு. ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது நாவல் படிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு வரும். ஏன்னா இவங்களுடைய ஃபேண்டசி உலகம் வேறு. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்குள்ளே வந்தாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஃப்யூச்சருக்குள்ளே போய் தான் திங்க் பண்ண தோணும். அதுக்கப்புறம் இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படின்னு பொறுமை கொஞ்சம் மிஸ் ஆகும். எப்போ ரேவதிக்கு பொறுமைங்கிற ஒரு விஷயம் வருதோ அதுக்குள்ளே பாதி வயசாயிடும். நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், இதுக்கப்புறம் தான் இந்த அறுவடை நடக்கும் அப்படின்னா வெயிட் பண்ண தெரியணும் ரேவதிக்கு. வெயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த முதிர்ச்சிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு வர வர பற்றற்று போகக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னா டோட்டலாக வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ், அந்த பீஸ்ஃபுல்னஸ் தான் உண்மையாக நிலச்சிருக்கக்கூடியதுங்கிறது அவங்களுக்கு ஃபைனலாக புரியும். அப்படிங்கிறது தான் இந்த ரேவதியில் இருக்கவங்களுடைய ஒரு அமைப்பு. ஓகே, இவங்க லைஃப் டைம் செய்ய வேண்டிய ஒரு கடவுள் வழிபாடு மற்றும் செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னு இவங்க வந்து குரு வழிபாடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரு தேவை. இவங்க வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது, இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பெருமாள் கனெக்ட் ஆகிடும். இவங்களுக்கு சிவன் கிட்ட போயிடணும். சிவன் கிட்ட போய் சிவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்திரனை வழிபாடு பண்ணணும். அங்கே போய் அந்த ஓம் சந்திராய நமக அப்படின்னு சொல்கிறது கிரவுண்டிங் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த பூமியில் அவங்க நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பிள்ளையார் வழிபாடு ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும். இந்த ரேவதியில் இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முருகரும் கனெக்ட் ஆகிடுவார். எப்படி இருந்தாலும் முருகர்கிட்ட போக போக தான் லைஃப் மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வாழ்க்கையே அவங்களுக்கு அமையும். அப்போ முருகரை எல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பெண் சக்திங்கிற ஒரு அமைப்பு இவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஒரு பெண் வழிபாடு, ஏன்னா தெய்வங்களுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சில ரேவதி அமைப்பு கடவுள்கிட்ட போகவே மாட்டாங்க, மனசாரா யோசிச்சுக்குவோங்கிற மாதிரி இருப்பாங்க. சித்தர்கள் தான் வந்து டைம் ட்ராவலர்ஸ், யுகங்கள் கடந்து வரக்கூடியவங்க. இவங்களுக்கு போகர் நல்லா செட் ஆகும். போகர் வழிபாடு, அகத்தியர் வழிபாடு இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரியாலிட்டி லைஃப்குள்ளே வந்து இவங்க இருப்பாங்க.
ஓகே. செய்யக்கூடாத தவறுகள், லைஃப் டைம் இந்த தவறை செஞ்சிடாதீங்க அப்படின்னா என்ன மாதிரி? செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னாலே இல்லூஷன்ஸ்குள்ளே போகாதீங்க. நீங்களா ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு இதுதான் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தண்ணியிலிருந்து பூமிக்கு வந்து வாழணும்னு வச்ச ஒரு அமைப்பு, பறந்து வானத்திலிருந்து பறந்து வந்து பூமியோட ஸ்டெபிளைஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த நிதானத்துக்குள்ளே இவங்க வந்து ஆகணும். நிதானம் மிக மிக அவசியம் மீனத்துக்கு. பொறுமை மிக மிக அவசியம். லைஃப்பில் எவ்வளோ பேஷன்ஸாக பொறுமையாக இருக்கிறாங்களோ லைஃப் ஸ்டெபிளைஸ் ஆகும். இல்லைன்னா தவறான விஷயங்களை வாழ்க்கையில் சூஸ் பண்ணி அதே பேட்டர்னுக்குள்ளே லூப்புக்குள்ளேயே இருப்பாங்க இவங்க. ஓகே. இதே மாதிரி அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கான குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையோட ஒத்து போகுதுங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஜோதிட ரீதியான சந்தேகங்களையும் கமெண்ட்ஸாக சொல்லும் பொழுது அடுத்த முறை நம்ம வந்து மேம் கிட்ட அதற்கான பதில்களை கேட்டு உங்களுக்கு தர முடியும். அருமையான ஒரு பதிவு. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.